பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்க கேட்போம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்படி கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டானாம். தேவ பிள்ளைகளே, அதற்கு முன்பாக சில துறவுகளை தோண்டுகிறார். ஏசேக்கு சித்தனா என்கிற துறவுகளை தோண்டும் போது அங்கிருந்த கேராரூர் மெய்ப்பர்கள் அவரிடத்தில் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். தேவ பிள்ளை வாக்குவாதம் பண்ணுகிறதை விட்டுவிட்டு அவர் வேறொரு துறவை தோண்டுகிறார். அந்த துறவிலே தண்ணீர் பொங்கி வருகிறது. அதற்கு தான் நாம் பலுகும்படிக்கு தேவன் நமக்கு இடத்தை உண்டாக்கினார் என்று சொல்லி ரெகபோத் என்று பெயரிட்டாராம். தேவ பிள்ளைகளே, உங்கள் விசுவாசத்தை பயன்படுத்துங்கள், உங்கள் கிருபையை பயன்படுத்துங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை பயன்படுத்துங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை கண்டுபிடிங்கள். தேவ பிள்ளைகளே, மற்றவர்களை பார்த்து வாக்குவாதம் பண்ணாதிருங்கள், மற்றவங்களை பார்த்து பொறாமை பேசாதிருங்கள், மற்றவங்களை பார்த்து குறை சொல்லி கொண்டிருக்காதுங்க. அவங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபை தான் அவர்களை உயர்த்தும். தேவ பிள்ளைகளே, மற்றவர்களை பார்த்து கஷ்டப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு தாளந்தை வச்சிருக்கிறார், உங்களுக்குன்னு ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறார், உங்களுக்குன்னு ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறார், உங்களுக்கு ஒரு பகுதி ஊழியத்தை வச்சிருக்கிறார். அதை பிரயாசப்பட்டு பயிரிடுங்கள். ஆம் தேவ பிள்ளை, அவனவன் தன் பயிரை தன்னுடைய விசுவாசத்தை பயிரிட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிற. தேவ பிள்ளைகளே, ஆம், உங்கள் விசுவாசத்தை பயிரிடுங்கள், உங்கள் கிருபையை பயிரிடுங்கள், உங்கள் மேல் அளிக்கப்பட்ட அபிஷேகத்திலே வளருங்கள். ஆம் தேவ பிள்ளை, நீங்கள் பலுக கர்த்தர் உங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவார், உங்களை ஆசீர்வதிப்பார்.